இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது, பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. பல கண்ணோட்டத்துல பார்க்கும்போது. அதுல குறிப்பாக தாவா ரீதியான படிப்பினைகள் ஏராளம். எப்படி தாவா செய்யணும் மக்களுக்கு என்று. சில நேரங்கள்ல தாவால விவாதம் செய்ய வேண்டியது வரும். அத அழகிய முறையில செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குர்ஆன்ல. எப்படி செய்யணும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறுலேருந்து நம்ம படிக்கலாம். குறிப்பாக 2வது அத்தியாயம் 258வது வசனம், 6வது அத்தியாயம் 74லேருந்து 83வது வசனம், 21வது அத்தியாயம் 51லேருந்து 67வது வசனம், 26வது அத்தியாயம் 69லேருந்து 82வது வசனம். இதுல வந்து தாவா தாவால எப்படி வந்து உயர்ந்த தரமான அந்த பகுத்தறிவு சொல்லுவாங்க. லாஜிக்கல் மெத்தடாலஜி, ரீசனிங் மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மென்ட் என்று சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மென்ட். எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு கிளாசிக்கல் முன்மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்று சொல்லலாம். குறிப்பா சொன்னா டாவா டாக்டிக்ஸ் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவலிசம். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும் தாவால. அதாவது அவர் வந்து தாவா செய்யும்போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தாவா செய்றாரு பாருங்க. மக்களுக்கு புரியும் வண்ணம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம். முதல்ல நட்சத்திரத்த பத்தி சொல்றாரு. அடுத்து சந்திரன பத்தி சொல்றாரு. அடுத்து சூரியன பத்தி சொல்றாரு. இதெல்லாம் மறைந்து விடுது. அதனால இது வந்து என்னுடைய இறைவனா இருக்க முடியாது என்று சொல்றாரு. 6வது அத்தியாயம் வந்து 76லேருந்து 79வது வசனம் பாருங்க. நேரடியா வந்து இது தவறு, இது வழிகேடு, இது பிரச்சனை அப்படின்னு சொல்லல. படிப்படியா சொல்றாங்க. அப்பதான் மக்களுக்கு படிப்படியா சொல்லும்போது தான் மனசுல அது ஆழமாக பதியும். மக்கள் மனசுல அது ஒரு சந்தேகத்த உண்டு பண்ணும். ஆமால்ல நம்ம செய்றது தவறு தானன்னு சொல்லி. அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளிலிருந்து தாவாவ தொடங்குனாங்க. அதன் குறைகளை படிப்படியாக சுற்றி காட்டுனாங்க. முதல்ல நட்சத்திரத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதோட பெருசு சந்திரன சொல்றாங்க. அடுத்தது அதோட பெருசு சூரியன பத்தி சொல்றாங்க. அதே நேரத்துல முழு சத்தியத்தையும் திணிக்காம ஸ்டெப் பை ஸ்டெப் அக்குலை கொண்டு, ரீசனை கொண்டு அவங்களுக்கு வந்து தாவா செய்றாரு. அவங்களுக்கு அப்படிதான் வழி நடத்தணும். 2வது இன்டர்னல் கிரிட்டிக் என்று சொல்லுவாங்க. உள்ளிருந்தே விமர்சனம் செய்வது. உதாரணமாக இது என் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பின்னர் அது மறைந்ததும் அதற்கு மறுப்பு கொடுக்கிறாரு. அவங்க வந்து அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டமையே பயன்படுத்தி அதற்குள்ளேயே கான்ட்ராடிக்ஷன் இருக்கிறத அவர் காட்டுறாரு மக்கள்கிட்ட. தாவா செய்யும்போது. எதிரியுடைய லாஜிக்கை பயன்படுத்தி அவங்களையே ரெஃப்யூட் பண்ண வைப்பது. இம்மானன்ட் கிரிட்டிக் என்று சொல்லுவாங்க. இந்த முறையெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது ரேஷனல் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அடிப்படை தர்க்கம் சொல்லுவாங்க. உதாரணமாக, மறையக்கூடிய ஒன்று நிரந்தர கடவுளாக இருக்க முடியாது. ஏன்னா கடவுள்னா எப்பவுமே அவங்க என்ன செய்யணும்? மக்களையும், அவங்களுடைய செயல்களையும் அவதானித்துக் கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கும். மறையக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தா சிம்பிள் லாஜிக் தான். சேஞ்சபிள் வந்து அல்டிமேட்டா இருக்க முடியாது. மறையக்கூடிய ஒன்று இந்த நேரத்துல மறையும், இந்த நேரத்துல தோன்றும் என்னும்போது, அது நேரத்துக்கு, காலத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுது. ஒரு படைப்பாக அது மாறிடுது. ஆனா கடவுளை வந்து எந்த நேரமும், காலமும் கட்டுப்படுத்தாது. கடவுள் தான் நேரத்தையும், காலத்தையும் கட்டுப்படுவார். சூழலையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். இதன் மூலியமா அவங்க என்ன செய்றாரு? நேரத்துக்கு, காலத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஒன்று கடவுளாக இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. அடுத்து தாவால வந்து சிக்கலான பிலாசபிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. சிம்பிளா அன்டினையபிள் லாஜிக் பயன்படுத்தி பேசினா நல்ல பலன் இருக்கும். அடுத்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. மன அழுத்தத்திற்கான ஒரு உத்தி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து சிலைகள என்ன செய்றாரு? பிரேக் பண்றாங்க. 21வது அத்தியாயம் 58லேருந்து 63வது வசனம். இப்ப பிசிக்கல் ஆக்ஷன் மூலியமாக என்ன பண்ணுது? மக்களுக்கு ஒரு ஷாக் வேல்யூவ உருவாக்குனாங்க. மக்களை சிந்திக்க வச்சாங்க. அவங்களுடைய செயல் மூலியமாக. சில நேரங்கள்ல வந்து டிஸ்ரப்ஷன் தேவைப்படும். அதாவது பழைய பிலீஃபை குலைக்காமல் மாற்றம் எப்பவுமே வராது. 5வது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, பெரிய சிலைகிட்டயே கேளுங்களேன். இதுதான் எல்லாத்தையும் உடைச்சதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க இல்லையா? மற்ற சிறிய சிலைகளை 21வது அத்தியாயம் 63வது வசனத்துல. அப்ப அவங்க வந்து தானே எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்கள சிந்திக்க வச்சாங்க. அதுகிட்ட கேட்டு பாருங்களேன்ட்டு. பிறகு அது எப்படி இதெல்லாம் பேசாதே அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. அப்பதான் பேசக்கூடியது, கேட்கக்கூடியது உங்க கடவுளுக்கு பேசக்கூடிய, கேட்கக்கூடிய தன்மை கூட இல்லையா? அப்படின்ற மாரி அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அழகிய முறையில. எல்லா நேரமும் தாவால நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு அவங்கள என்ன செய்யணும்? சிந்திக்க வைக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். 6வது வந்து பிளைண்ட் ஃபாலோயிங்க எக்ஸ்போஷர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, நாங்கள் எங்களுடைய முன்னோர்களே இப்படிதான் கண்டோம் என்று மக்கள் சொன்னாங்க. எப்பவுமே சத்திய தாவாவை எடுத்து வைக்கும்போது, ஓரிரை கொள்கையை எடுத்து வைக்கும்போது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ட்ரெடிஷன் பேஸ்டு திங்கிங்கே சேலஞ்ச் பண்ணாங்க. கல்ச்சர் வந்து ட்ரூத் இல்ல அப்படின்பத காட்ட விரும்புனாங்க. இறுதியாக என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு தங்களுடைய பொசிஷன கிளாரிஃபை பண்றாங்க. வானங்களையும், பூமியையும் படைத்த அந்த ஒரு இறைவனை நோக்கி நான் திரும்புறேன்னு சொல்லி தங்களுடைய ஸ்டாண்ட்ஸ ஓப்பனா சொன்னாங்க. அவங்க வந்து மறைக்கல. தங்களுடைய கொள்கையை மறைக்கல. 6வது அத்தியாயம் 79வது வசனத்த பார்த்துக்கலாம். எல்லா டிஸ்கஷனுடைய முடிவிலும்
ஒரே படைப்பாளன் தான் இருக்கணும். ஷிர்க்குக்கு மறுப்பு குடுக்கணும். இந்த விஷயங்கள கன்க்ளூட் பண்ணி முடிக்கணும் எல்லா டிஸ்கஷன்லயும். நம்ம அப்படியே வந்து கலந்து பேசிட்டு குழப்பி விட்டு போயிடக்கூடாது மக்கள. தெளிவா நம்ம எந்த நிலைப்பாட்டுல இருக்கிறோம் என்பது அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுதான் அவங்கள யோசிக்க வைக்கும். நம்மளுடைய உறுதி அவங்களை மாற்றும். விவாதம் செய்வது நான் ஜெயிக்கணும், நீ தோக்கணும் என்பதற்காக அல்லங்க. சத்தியத்தை நிலைநாட்டணும், தெரியப்படுத்தணும் அழகிய முறையில அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். அப்பதான் அதுல அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். ஒரு இஹ்லாஸா அது நடக்கும். அடுத்தது வந்து அரசரோடு டிபேட் பண்றாங்க இல்லையா? 2வது அத்தியாயம் 258வது வசனம். சமூகம் முழுவதையும் எதிர்த்து நின்றாங்க இல்லையா? அரசர்கிட்ட டிபேட் பண்ணும்போது கூட நம்ம பார்க்கலாம். சிம்பிள் அனாலஜி யூஸ் பண்றாங்க. அனாலஜி யூஸ் பண்ணி அவங்க புரிய வைக்கிறாங்க. சூரியன் உதயமாகுது இல்ல, அதை நீ மாத்தி காட்டு. எதிர் திசையிலேருந்து அதை உதயமாவேன்னு சொன்ன உடனே அவன் வாயடைச்சு போயிட்டான். 2வது அத்தியாயம் 258வது வசனம். காம்ப்ளெக்ஸ் தியாலஜி பேசாம என்ன செஞ்சாங்க? ஒரு அப்சர்வபிள் ரியாலிட்டி மூலியமாக அதை புரிய வைக்கிறாங்க. பாரு, சிந்திச்சு முடிவுக்கு வா. இந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்றாங்க. ஒரு எமோஷனல் ரேஷனல் பேலன்ஸ் இருக்கு. தந்தையோடு மென்மையான மொழியில அவங்க பேசுறாங்க, உரையாடுறாங்க. 19வது அத்தியாயம் 42ல 45வது வசனம். சமூகத்தோடு கடுமையான இப்ப இருக்கக்கூடிய கடுமையான ரெப்யூட்டேஷன்லாம் அவங்க யூஸ் பண்ணல, மறுப்புகள்லாம். ஒவ்வொரு ஆடியன்ஸ் அடிப்படையில நம்ம டோனை மாத்திக்கொள்ளணுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா? சிம்பிள் லாஜிக் எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி வந்து மக்களை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறாங்க, தௌஹீதை எப்படி அழகா எடுத்து சொல்லணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து நளினமாக சொல்லணும், எப்படி ரீசனிங்கை யூஸ் பண்ணணும், எப்படி கிராஜுவலிசம் படிப்படியாக தாவா பண்ணணும். ஏன்னா ஒரே நாள்ல நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சிட முடியாது. அது படிப்படியா சொல்லும் போது ஆழ் மனதில் அது வந்து நல்ல பதியும். குறிப்பாக ஏத்திஸ்ட் கிட்ட செகுலரிசம் மைண்ட் இருக்கவங்க கூட இப்படிதாங்க பொறுமையா தாவா பண்ணணும். சில அஹ்லுல் கிதாப் யூத கிறிஸ்தவர்கள்கிட்டயும் விவாதம் செய்யும்போது அழகிய முறையில விவாதம் செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தாவா ரீதியான பல படிப்பினைகள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விவாதம் செய்யும்போது அழகிய முறையில விவாதம் செஞ்சாங்க. ஒரே வகையான டிபேட் ஸ்டைல அவங்க கொண்டு வரல தாவால. பல்வேறு விதமான விவாத முறைகளை கொண்டு வந்தாங்க. அது ஆர்குமென்டேட்டிவ் மோட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுது. இதை வந்து 6 முக்கிய வகைகள் அடிப்படையில பிரிக்கலாம். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு. முதலாவது எம்பரிக்கல் ரேஷனல் டிபேட் சொல்லுவாங்க. அனுபவம், பகுத்தறிவு ரீதியாக விவாதம் செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள் 6வது அத்தியாயம் 76லேருந்து 79வது வசனம் படிச்சு பாருங்க. நட்சத்திரன், சந்திரன், சூரியன் ஆகியவற்றை அப்சர்வ் செஞ்சு மறையக்கூடிய ஒன்று இறைவனாக இருக்க முடியாது என்ற முடிவை வந்து அவங்க வராங்க. வந்து அப்சர்வ் பண்றாங்க, ரீசனிங் பண்றாங்க, கன்க்ளூட் பண்றாங்க. இது ஒரு முறை. 2வது வந்து ரிடக்ஷியோ அப்சர்வ்டம் சொல்லுவாங்க. ரிடக்ஷியோ ஆட் அப்சர்வ்டம் சொல்லுவாங்க. முரண்பாட்டுக்கு கொண்டு செல்வது. அதாவது 21வது அத்தியாயம் 63வது வசனம் பாருங்க. ஏன்னா பல அத்தியாயங்கள்ல, பல வசனங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் பேசுறான். பெரும் பகுதி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான் அல்லாஹ் விரிவாக பேசுறான் நபிமார்கள் வரலாறுல குர்ஆன்ல. 21வது அத்தியாயம் 63வது வசனம் பாருங்க. ரிடக்ஷியோ ஆட் அப்சர்வ்டம் இந்த ஸ்டைல் வந்திருக்கும். அதாவது பெரிய சிலையிடம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய பிலீஃபை அப்சர்வ்டாக காட்டினார் அவர். மெத்தட் என்னன்னா, ஒரு கிளைமை வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்து சென்று அதன் தவறை வெளிப்படுத்துறது, எக்ஸ்போஸ் பண்றது. 3வது டயலெக்டிக்கல் டிபேட் என்று சொல்லுவாங்க. மறுப்பு கொண்டு மறுப்பு முறை. அதாவது நம்ரூத் மன்னன் கிட்ட நான் மரணத்தையும் உயிரையும் கொடுக்கிறேனேன்னு சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அதற்கு அவங்க பதில் சொல்லல. மாறாக வேறு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப சூரியனை மேற்குலேருந்து உதிக்க செய் பார்ப்போம் நீன்னு சொன்னாங்க. 2வது அத்தியாயம் 258வது வசனம். இதுல என்ன மெத்தட் அப்படின்னா, அப்போனன்ட்டோட கிளைம் என்னன்னு பார்க்கறது, அது கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கறது, அதை விட ஹையர் ஆர்குமெண்ட்டை கொடுக்கறது. இதுதான் டயலெக்டிக்கல் டிபேட் என்று சொல்லுவாங்க. அடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்ன, இன்டர்னல் கிரிட்டிக். இது ஆல்ரெடி பார்த்தோம். உள்ளமைப்பு விமர்சனம் என்று. 6வது அத்தியாயம் 74வது வசனம், 21வது அத்தியாயம் 52வது வசனம். நீங்கள் வணங்குவது என்னன்னு சொல்லி அவங்களுடைய பிலீஃபை வச்சே கேள்வி கேட்டார். அவங்களுடைய சிஸ்டம்ல இருந்தே கான்ட்ரடிக்ஷனை, முரண்பாட்டை காட்டினார். அவங்க பேச்சிலேருந்தே முரண்பாட்டை காட்டுறது. இது ஒரு மெத்தடு. அடுத்து சைக்காலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிபேட் என்று சொல்லுவாங்க. நடத்தை மூலம் விவாதம் செய்வது. சிலைகளை வந்து பிரேக் பண்ணுவாங்க இல்லையா, உடைப்பாங்க. 21வது அத்தியாயம் 57லேருந்து 58வது வசனம். ஆர்குமெண்ட் மட்டும் அவங்க செய்யல, செயல் மூலியமாக, ஆக்ஷன்ஸ் மூலியமாக அவங்களுடைய சிந்தனையை தூண்டினாங்க. சத்தியத்தை தெரிந்து கொள்வது. 6வது வந்து அவங்களுடைய ஃபித்ராவை தட்டி எழுப்புறது, அழைப்பது. உங்களுக்கு நன்மை செய்தா அவங்கள கேள்வி கேட்டாரு. 26வது அத்தியாயம் 75லேருந்து 82வது வசனம் 82 வரைக்கும் படிச்சு பாருங்க. மனிதனுடைய இயல்பான உணர்வை வைத்து அதை ஆக்டிவேட் செய்வது, அதற்கேற்ப கேள்விகள் கேட்பது, அதற்கேற்ப செயல்கள் செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயன்படுத்திய முக்கிய விவாத வகைகள் எதன் கீழே நம்ம பிரிக்கலாம்னா, எம்பரிக்கல், ரேஷனல்,
2வது வந்து ரிடக்ஷியோ ஆட் அப்சர்வ்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து டயலெக்டிக்கல் சொல்லுவாங்க. அடுத்து இன்டர்னல் கிரிட்டிக் என்று சொல்லுவாங்க. அடுத்து சைக்காலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஃபித்ரா பேஸ்ட் அப்பீல் சொல்லுவாங்க. ஸோ இது சாதாரண டிபேட் இல்ல. ஒரு முறை மட்டும் இல்ல. மல்டி லேயர்ட் தாவா சிஸ்டம் இது. அக்குல் லாஜிக்க யூஸ் பண்றது, நப்ஸு சைக்காலஜிய பேஸ் பண்ணி பேசுறது, அடுத்தது ஃபித்ரா ஹியூமன் நேச்சர வச்சு பேசுறது, அடுத்தது வாக்கிய ரியாலிட்டி என்னவோ அத வச்சு பேசுறது. ஸோ அனைத்தையும் இணைந்து பயன்படுத்திய ஒரு கம்ப்ளீட் மெத்தடாலஜி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தாவா வழிமுறை. இதெல்லாம் இந்த காலத்துல இப்ப தான் கண்டுபிடிச்சாங்க. சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா இதெல்லாம் எப்பயோ அல் குர்ஆன் நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிடுச்சு. எப்படி படிப்படியாக நம்ம தாவா செய்யணும், ஹிக்மத்தா செய்யணும், அழகிய முறையில செய்யணும். எதிராளிக்கு ஏற்ப நம்ம வந்து அந்த மொழிய, ஸ்லாங்க, டோன பயன்படுத்தணும்.